for all you've done and all you're going to do. We give you thanks and we lift our praise to you. We give thanks, we give praise, for we know that all things work together for our good. We give thanks, we give praise, for by faith we know your grace will see us through. Can you join us, church, for we give thanks? Give thanks, we give praise, for we know that all things work together for our good. We give thanks, we give praise, for by faith we know your grace will see us through. For all those things that we don't understand, we come by faith. Come by faith and place them in your hands. We give thanks. Can we lift up our hands and give thanks? For we give praise, for we know that all things work together for our good. For we give thanks, and we give praise. We give praise, for by faith we know your grace will see us through. Even if we stumble, even when we fall, you will not forsake us. You are King and Lord of all. We give thanks, we give praise, for we know that all things work together for our good. We give thanks, we give praise, for by faith we know your grace will see us through. One last time, lifting up our hands. We give thanks. Can we lift up our hands, church? For we give thanks. When we give praise, for we know that all things work together. That all things work together for our good. We give thanks. We give praise. For by faith, that His grace, know your grace will see us through. For by faith, we know your grace will see us through. Belenilla neerathil pudu belen tande ennai nee taangidume. Belenilla neerathil deeramanam tande ennai nee nalathidume. Soloma சேர்ந்து belenilla neerathil ஒரு புதிய பலனை நீர் தந்தீரே. நிழலில்லா நேரத்தில் என்னை நீ தாங்கிடுமே. புதிய பலத்தை பெற்றுக் கொள்வோமா? சப்பா உடைய பலனை ஒரு புதிய பலத்தால் இந்த காலவேளையில் நீர் எங்களை நிரப்புவீராக. புதிய பலத்தை பெற்றுக் கொள்வோமா?
காலை வேளையில் நீர் நிரப்புவீராக. அத்தனையும் நான் மன்னித்து மறக்க தேவன் நம்மளுக்கு அவருடைய கிருபையை அளிக்க வேண்டும். இதை சேர்ந்து சொல்லுவோமா? மனிதர்களின் மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மன்னித்து மறக்க உந்தனின் பலன் தாருமே. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? உங்களுடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுவீராக. போராட்டமாயிருந்தாலும் சேர்ந்து சொல்லுவோமா? போராட்டங்கள் சூழ்ந்ததாலே ஆண்டவரே நான் சோர்ந்து போய் நான் சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. அப்பா உம்முடைய பலத்தை தருவீராக. உள்ளத்தினால அவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே என்னால முடியலப்பா, ஆனா உம்முடைய பலத்தினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்னுடைய பலத்தினால் இல்லப்பா, உம்முடைய பலத்தினால் என்னை நடத்துவீராக. உம்முடைய பலன் இன்றைக்கு இப்போ என்னை நீ நிரப்பிடுமே. Yes,
தருகிறேன் என்று பாடுவோமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, கால வேளையில் ஒரு புதிய அர்ப்பணிப்போடு கூட என்னை தருகிறேன் ஆண்டவரே. கால வேளையில் நீர் என்னை தொடும்படியாக, என்னை நீர் உருவாக்கும்படியாக, நீர் என்னை உடைக்கும்படியாக இந்த கால வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள் ஒரு நல்ல காரியத்தை நான் துவங்கினீர், அதை நீர் முடிவுக்கு கொண்டு வரும்படியாக என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்வோமா? காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய துதிகளின் மத்தியில் தேவன் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்வோமா? It's a joy to share God's word with us. கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட இந்த காலை வேளையில் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வேகமாய் நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். I'm going to speak from a very familiar passage of scripture from the New Testament to encourage us. I believe God has a good reminder for us this morning. தேவன் சில காரியங்களை நமக்கு நினைவு கூட்ட இந்த காலை வேளையில் தேவன் விருப்பமாய் இருக்கிறார் என்று நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வேதத்தை யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I'm going to speak from this two phrase, remain in me and remove from you. Remain in me and remove from you. என்னில் நிலைத்திரு, அடுத்த பகுதி உன்னிலிருந்து அகற்று. என்னில் நிலைத்திரு, உன்னிலிருந்து அகற்று. இந்த காரியங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். John chapter 15, it's a very familiar passage of scripture. Probably we may not hear anything new this morning, but I believe that God has some gentle reminders. இந்த காலை வேளையில் புதிதாய் ஒன்றுமே நாம் கேட்க கூடாமல் இருந்தாலும் கர்த்தர் சில காரியங்களை நமக்கு ஞாபகத்தில் கொண்டு வர விரும்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். In John chapter 15 verse 1 we read like this. முதலாம் வசனத்தை வாசிங்கள். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். போதுங்க. நான் மெய்யான திராட்சை செடி. I am the true vine and my father is a gardener. There are two words here this morning. One is true vine, மெய்யான திராட்சை செடி. இரண்டாவது வார்த்தை நாம் பார்க்கிறோம், நிலைத்திரு, true vine. And the second word is remain. We got to understand why Jesus is saying that I am the true vine. நானே மெய்யான திராட்சை செடி என்று ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிறார் என்று ஒரு சிறிய ஒரு பின்னணியை நாம் பார்க்க இருக்கிறோம். See, Israel was called to be the vine. இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் ஒரு திராட்சை செடியாய் இருக்க வேண்டும் என்று தான் அழைப்பு விடுகிறார். To remain in God and to be fruitful. இஸ்ரவேல் ஜனம், ஆண்டவர் இஸ்ரவேலை உருவாக்கும் பொழுது நீ ஒரு திராட்சை செடியாய் இருந்து தொடர்ந்து நீ என்னில் நிலைத்திருந்து நீ கனி தர வேண்டும் என்று தான் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை அழைக்கிறார். But Israel eventually failed miserably in the very call that God had for that particular nation, a very small, tiny nation. When you see wine in the Old Testament, it was very symbolic. திராட்சை செடி என்று பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே இல்லாவிட்டால் ஒரு யூதனுக்கு இது மிகுந்த அர்த்தம் நிறைந்த ஒரு பதமாய் இருந்தது. It always represented the whole people of Israel. இஸ்ரவேலுடைய முழு ஜனத்தை இது பிரதிபலிக்கிற ஒரு பதமாய் இருந்தது. The Old Testament frequently
refers to Israel as a vine that God had planted. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 80ஆம் சங்கீதம் 8-9 விதமாய் நாம் பார்க்கிறோம். In Psalm chapter 80 verse 8 and 9, the psalmist says to God, you brought a vine out of Egypt, you drew out the nations and planted it, you cleared the ground for it, it took deep root and filled the land. வாசிங்கள். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்தீர், ஜாதிகளை நீர் துரத்தி விட்டு அதை நாட்டினீர். நீ எதை வெளியே கொண்டு வந்தீரோ அதை நீர் நாட்டினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். We know how God brought the people of Israel out of Egypt and planted it in the promised land. ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் தேசத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திலே ஆண்டவர் நாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். If you continue to read, the prophets also likened Israel to a vine or a vineyard. தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேலை குறித்து பேசும் பொழுதெல்லாம் நீ ஒரு திராட்சை செடி, ஆண்டவர் உன்னை நாட்டி இருக்கிறார் என்று தான் அவர்கள் பேசிக்கொண்டே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களுடைய அடையாளத்தை குறித்து நினைவு கூட்டிக் கொண்டே இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். But what does Hosea say? ஓசியாவுடைய தீர்க்க தரிசனம் புத்தகத்திலே இந்த திராட்சை செடியை குறித்து என்னத்தை பார்க்கிறோம்? 10ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. See, the more its fruits increases, the more altars were built. Hosea is saying that Israel increased in prosperity, but he went on to say that Israel's prosperity unfortunately led them to increased idolatry. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் செழிப்பை பார்த்தார்கள், ஆனால் அந்த செழிப்பு தேவனுக்கு நேராக அவர்களை கொண்டு போகவில்லை. அந்த செழிப்பு இன்னும் அதிகமான பாகாலுடைய கள்ள தீர்க்கதரிசிகளோடு கூட இல்லாவிட்டால் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களிலே இவர்கள் வளர்ச்சி அடைகிறதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார். The more its fruit increases, the more altars were built. And in Jeremiah chapter 2 verse 21 we read like this. எரேமியா 2ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். But I was the one who planted you, choosing a vine of the purest stock, the very best. How did you grow into this corrupt wild wine is the question that God is answering, or God is asking the people of Israel. வாசிங்கள். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும். நான் நீர் எப்பேற்பட்ட கனி தர வேண்டும் என்று நான் திராட்சை செடியாக நான் நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் நீர் மாறி போனது என்ன என்று தேவன் கேட்கிறார். I planted you, you are the purest of the one, I chose you, you are the purest stock, you are the very best Israel. I planted you expecting something good from you. How did you grow into this corrupt and wild wine? நீர் ஏன் இவ்விதமாய் மாறிவிட்டார் என்று ஆண்டவர் எரேமியாவிலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். So wherever the Old Testament prophets, or when it comes to New Testament, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆட்களும் இல்லாவிட்டால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் திராட்சை செடி குறித்து பேசுகிறார்களோ, the people always had in mind the imminent judgment that God would bring upon his people for their disobedient, for their unfaithfulness and for their unfruitfulness. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை இவ்விதமாய் கேட்கிறார்களோ, திராட்சை செடி என்று கேட்கிற உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்றாக தெரியும் ஆண்டவர் தண்டிக்க வருகிறார், கர்த்தர் ஆக்கினியை கொண்டு வருகிறார்,
சொல்லுகிறார். காரணம் ஏன்? நாங்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறோம், நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, நாங்கள் கண்ணியற்ற ஒரு நபராய் நாங்கள் மாறி இருக்கிறோம், நாங்கள் உண்மையில்லாத ஜனங்களாய் நாங்கள் மாறிவிட்டோம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பயம் இருந்தது. For this reason the Gospel of John refers to Jesus not simply as a wine but more specifically as the true wine. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 15 நான் திராட்சை செடி என்று சொல்லவில்லை. எப்படியாக சொல்கிறார்? நான் மெய்யான திராட்சை செடி. I am the true wine, because whatever you have heard of the wine in the previous one before Jesus Christ, இந்த திராட்சை செடியை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் எல்லாவிட்டால் இந்த திராட்சை செடி எவ்விதமாய் பிரதிபலித்ததோ அது உண்மை அல்ல, அது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமா இல்லை. நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். The implication is that in contrast to Israel became unfaithful and it incurred the judgment of God. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கர்த்தருக்கு உண்மையற்ற ஜனங்களாய் இருந்ததினாலே தேவனுடைய ஆக்கினையை அவர்கள் மீது அவர்கள் கொண்டு வருகிறார்கள். And Jesus remains faithful and he fulfills Israel's calling to be the wine of God. இஸ்ரவேல் ஜனங்கள் எது செய்ய தவறிவிட்டார்களோ அது தேவனை பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்படுத்தினார். But what the people of Israel failed, Jesus is coming as the fulfillment of the true இஸ்ரவேல். இஸ்ரவேலுடைய உண்மையான தன்மையை நிறைவேற்றதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். In other words, Israel failed to be a good representative of God and Jesus comes as its perfect representative of God. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சரியாக பிரதிபலிக்கவில்லை, அவர்கள் தோற்று போனார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை சரியான விதத்தில் பிரதிபலிக்க அவர் வந்து சபையை அவர் மீட்டுக்கொண்டு he comes and he calls the people, the church, his body, to remain in him as branches. நீங்கள் என்னிலும் நான் உமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். காரணம் ஏன்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கனி கொடுக்க அவர் தவறிவிட்டார்கள், அவர்கள் தேவனை சரியாக பிரதிபலிக்கவில்லை, அவர்கள் அந்த காரியத்தை they did not fulfill what God's desire was. And Jesus is saying, I am the fulfillment of that. I am the true wine. நானே மெய்யான திராட்சை செடி என்று ஆண்டவர் வந்து இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Because he is the true wine, Jesus is calling his followers to remain in him and to represent God and the earth, on this earth, as the people of God. ஒரு ஆமென் சொல்லுவோமா? Jesus is the true wine. நானே மெய்யான திராட்சை செடி. நீங்கள் வந்து எனக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள், நான் உனக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனியை தருவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டிலே செய்யக்கூடாத காரியத்தை புதிய ஏற்பாட்டிலே சபை செய்ய வேண்டும். இந்த சபை தனக்குள் தனியாக செய்ய முடியாது, அது கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது சபை ஆண்டவரை சரியாக பிரதிபலிக்கும் என்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எனக்குள் நிலைத்து இருக்க வேண்டும். So Jesus, the true wine, calls us to remain in him or to abide in him. What do you mean by remain? இந்த நிலைத்திரு என்ற அர்த்தத்தின் முழுமையான தன்மை என்ன? See, remain means to continue to exist. நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். Stay in that place that one has been occupying. நீ இருக்கிற இடத்திலே ஆண்டவர் உன்னை எந்த இடத்திலே வைத்தாரோ நீ அந்த இடத்திலே தொடர்ந்து இரு. When God has connected you in a certain manner, you stay connected, you stay occupied, you stay possessive of what God has put in you, to possess a particular quality and to fulfill a particular role. ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட தன்மையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்திலே நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டுமா? ஒரு ஆமென் சொல்லுமா? In order for us to fulfill a particular thing that God has in store for us, God wants us to possess a particular quality to fulfill that particular role. And when you say remain, it doesn't mean to be passive,
But God is calling us to be active. நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செயலற்ற தன்மையிலே சும்மா இருந்தால் போதும் என்ற அந்த மனநிலையோடு கூட இருக்கக்கூடாது. நாம் செயலோடு கூட இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். So we are going to move in chapter 15 few verses and see what we can learn this morning. Jesus is talking about him being the vine and the Father the gardener. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். verse 4 please. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கவனிங்கள், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க முடியாது. நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். The problem with Israel was this. இஸ்ரவேல் ஏன் கனி கொடுக்க முடியாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தொடர்ந்து எனக்குள் நிலைத்திருக்கவில்லை. அவ்வப்போது வருவார்கள், பிரச்சனை இருக்கும் பொழுது வருவார்கள், போராட்டம் இருக்கும் பொழுது வருவார்கள். But they did not constantly remain in me. அவர் துண்டிக்கப்பட்டதினாலே அவர்கள் கனி தர முடியாமல் இருந்தார்கள். Verse 5 it says, I am the vine, you are the branches. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். See the purpose of the branch. இந்த கொடியின் நோக்கம் என்ன? இந்த கொடி செடியோடு கூட இருந்து அது மிகுந்த கனி தர வேண்டும் என்று தான் அந்த கொடியுடைய நோக்கமாக இருக்கிறது. And God longs that our lives on the earth will be fruitful, will be meaningful and will be purposeful. ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்னோட வாழ்க்கை ஏனோதானோ என்று சும்மா அப்படி இருக்க வேண்டிய வாழ்க்கைக்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. My life is not just to be, sit, eat, work and do your own. No, my life is to be fruitful, my life is to be meaningful and my life is to be purposeful. We need to encourage ourselves. Am I being a blessing? நான் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேனா? நான் அநேகருக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்குகிற ஒரு நபரா இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை பிரயோஜனமுள்ள வாழ்க்கையா இருக்கிறதா? எல்லாம் விட்டால் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நான் என்னை வைத்துக்கொண்டு நான் என்றால் I, me and myself என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். God is looking upon us with his twofold desire that I want to bring to our memory. What is that? What can he do for me? Number 2, what can he do through me? அவர் எனக்காக என்ன செய்வார், என் மூலமாக என்ன செய்வார்? I believe that God wants us to do great things, or God wants to do great things in you and me in this last days. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்ற அந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்குள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார், கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நான் பள்ளத்தாக்கின் மூலமாய் கடந்து சென்றாலும் ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். God is preparing me, God is repairing me. ஆண்டவர் என்னை பண்படுத்தி கொண்டே இருக்கிறார். என்னை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான விசுவாசம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஊக்குவித்து கொண்டே இருக்க வேண்டும். I am not just just like a piece of material, useless anywhere. No, God is shaping me. God is doing things in my life. Whatever experiences I have gone through, be it good or bad, ஒரு தீமையான அனுபவமும் இல்லாவிட்டால் நன்மையான அனுபவம், சகலவிதமான அனுபவங்களை தேவன் வைத்து ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நான் கனி தர வேண்டும், நான் யாருக்கோ பிரயோஜனமாக இருக்க வேண்டும், ஒரு கூட்ட ஜனத்துக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய் வைக்க வேண்டும் என்று என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்ற அந்த உறுதி நம்மை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்வோமா? You will be more than a conqueror. You and God are always a majority when you remain in him. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நானும் தேவனும் ஒரு பெரும்பான்மை தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? The whole world may be on the other side, but you and God on a different side, still you are the strongest, still you are the majority, still you are a greater force to reckon with. ஒரு ஆமென் சொல்லுவோமா? முழு உலகமும் எனக்கு விரோதமாக இருக்கும் பொழுது தேவன் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் நிற்பவன்
யார்? மனுஷன் எனக்கு என்ன செய்யக்கூடும்? தேவன் என்னோடு கூட இருக்கிறாரே. நான் கர்த்தரோடு கூட நான் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நான் தைரியமாய் சொல்ல முடியும், உலகம் எனக்கு விரோதமாக ஒன்றுமே செய்யவே முடியாது. You and God are a majority. ஒரு ஆமென் சொல்வோமா? The danger of the other side is, apart from me you can do nothing. என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. May this reality constantly remind us what we are. ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே உம்மை அல்லாமல் நான் ஒன்றுமே செய்யவே முடியாது என்ற இந்த உறுதியான உண்மை நம்மை ஆட்கொள்ள வேண்டும். This is the best time to realize that. Can I hear an amen? We thought we can do it on our own self. We thought our strength is enough. Our education is enough. We thought we can run the affairs of the family. குடும்பத்தை நாங்களே சரி செய்யலாம், நாங்களே ஓட்டத்தை ஓடலாம் என்று என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய திராணியினாலே, என்னுடைய தர்மத்தினாலே நான் செய்யலாம் என்று நான் அநேக காரியங்களை நான் யோசித்து இருந்தேன். The greatest threat that is destroying and ruining lives this generation is what I call self-sufficiency. தன்னிலே நிறைவு, தன்னிறைவு. இந்த தன்னிறைவு தான் குடும்பங்களையும் இல்லாவிட்டால் வாலிபர்களையும் இல்லாவிட்டால் ஆட்களையும் அது நாசமாக்கி கொண்டே இருக்கிறது. when you come into that realization, yes I can do it on my own strength. நான் நன்றாக படித்திருக்கிறேன், எனக்கு நல்ல வேலை இருக்கிறது, என்னுடைய பலத்தினாலே என்னுடைய திராணியினாலே என்னால் செய்ய முடியும். I have become self sufficient. If you come to that status, you will gradually move away from God and the need for God will start decreasing in your life. நீங்கள் அந்த தன்னிறைவுக்குள், அந்த ஸ்தானத்துக்குள் நீங்கள் வரும் பொழுது, என்னால் எல்லாமே செய்ய முடியும், எனக்கு பிறருடைய உதவி தேவையில்லை, எனக்கு யாருடைய கருணையும் தேவையில்லை, நான் என்னால் செய்ய முடியும் என்ற அந்த ஸ்தானத்துக்குள் வரும் பொழுது தேவனுடைய தேவை உங்களுடைய வாழ்க்கையிலே குறைந்து கொண்டே இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. Beware of this dangerous threat of being self-sufficient. If you have not learned this throughout your life, at least in the last 2 years, it has taught that we need God every moment of our life, no matter how powerful, how great, how big we are. Can I hear an amen? ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு வேண்டும். பெரிய ஆட்கள், பெரிய ஜாம்பவான்கள், பெரிய வீரர்கள், people who were in high places, they just slipped because they trusted in their own strength probably. They trusted in their own might. They trusted in their own power. They trusted in everything that they possessed, not in what possessed them. அவர்களை ஆட்கொண்ட அந்த காரியங்கள் எனக்கு போதுமாய் இருக்கிறது, என்னை காக்க, என்னை வழிநடத்த, என்னை சுமந்து கொள்ள இந்த காரியங்கள் போதுமாய் இருக்கிறது என்று இவர்கள் இவ்விதமாய் நினைத்ததினாலே, அந்த தன்னிறைவு வந்ததினாலே கர்த்தரை விட்டு விலகி இருக்கிற வாழ்க்கையை பார்த்து ஒரு வீழ்ச்சிக்குள் அவர்கள் போகிறார்கள். Pleasure sometimes and prosperity may pull us away from God and trick you into believing that you can do anything by yourself. வாழ்க்கையில் வர இந்த சுகபோகம், இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இந்த செழிப்பு, இந்த ஆசீர்வாதம், இந்த ஐஸ்வர்யம் உங்களை அது ஏமாற்றி கர்த்தரை விட்டு விலகி போகிற காரியத்துக்குள் உங்களை அது வஞ்சிக்கிற ஒரு ஆபத்து, ஒரு அபாயம் இருக்கிறது. நான் எந்த அளவுக்கு மேலே போனாலும் நான் திரும்பி பார்த்து கர்த்தர் தான் என்னை நடத்தினார் என்ற அந்த நன்றியோடு கூட நான் இருக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்வாமா? என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய சொந்த திறமை அல்ல, என்னுடைய திராணி அல்ல, இதை நான் செய்தேன் என்று அல்ல, எப்பொழுதும் கர்த்தருக்கே நான் மகிமை செலுத்த வேண்டும், கர்த்தருக்கே கனத்தை செலுத்த வேண்டும். ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, என்னுடைய கடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, I was nothing o God, but you brought me thus far. இன்றைக்கு நானும் என்னுடைய குடும்பமும் ஓரளவுக்கு சமுதாயத்தில் நாங்கள் ஒரு அந்தஸ்தில், ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை. எங்களில் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எப்படியோ உமக்குள் நாங்கள் நிலைத்திருந்தோம், எப்படியோ நாங்கள் ஒட்டி கொண்டோம். தீமையான நாட்கள் வரும் பொழுது, சவால் நிறைந்த நாட்கள் வரும் பொழுது, சஞ்சலம் நிறைந்த நாட்கள் வரும் பொழுது, எங்களுடைய விசுவாசத்தை அநேக எங்களுடைய உறவினர்கள் கேள்வியிடும் பொழுது, இல்லை கர்த்தர் எங்களுக்கு வேண்டும் என்று எப்படியோ நாங்கள் ஒட்டி கொண்டோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வோமா? This is the reality of us, church. Remain in me and I will remain in you. Verse 7 says, if you remain in me and my words remain in you, that is,
if you are vitally united and my message lives in you, ask whatever you wish and it will be done for you. Verse 8 says, my Father is glorified and honored by this, when you bear much fruit and prove yourselves to be my true disciple. ஏழை வாசிங்கள். நீங்கள் என்னிலும், பாருங்க, நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிறது மட்டுமே அல்ல, ஆனால் என்னுடைய வார்த்தை உமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். The previous verse we saw, you remain in me and I will remain in you. There's an exchange here. ஆனால் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், if you remain in me and my words should remain in you. என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய வாக்குகள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், அது உங்களுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். காரணம் ஏன்? தேவனுடைய வார்த்தை எனக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நான் கர்த்தருடைய தூய்மையான சித்தத்தை நான் அறிந்து கொண்டு என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய வாஞ்சிகள், என்னுடைய ஆசைகள் சகலவற்றையும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்காது, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருப்பேன். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கேட்கிற யாவையும், வாசிங்கள், கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செயல்படும். எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது. Then verse 8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுமா? நாம் கனி தருகிறது நிமித்தமாக பிதா மகிமைப்படுவார். ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய சீஷர்கள் என்று சொல்லுகிற ஒரு தன்மை நமக்குள் இருக்கும். God is calling us to remain in him. There is life in God. ஒரு ஆமென் சொல்லுமா? கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது. There is life, there is sustenance, there is nourishment, there is growth, there is productivity in remaining in him. God calls us to remain in him. Number 2, God calls us to remain in his love. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதாவுடைய அன்பில் நான் நிலைத்திருக்கிறது போல, as the Father has loved me, so I loved you and remain in love. What a blessing to have such an assurance. இப்பேற்பட்ட ஒரு நிச்சயம் நமக்கு இந்த காலவேளையில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. God loves you. If I ask you how much does God love you, or do you think that God loves you, we will say yes, obviously God loves you. But if I ask you another question, இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு தேவன் என்னை நேசிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? As much as the Father loves his son Jesus, with that same measure the Father also loves us in his high priestly prayer. அந்த பிரதான ஆசாரியருடைய ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அழகான ஒரு ஜெபமாய் இருக்கிறது. ஆண்டவர் ஜெபிக்கிறார், தன்னுடைய சீஷருக்காக ஜெபிக்கிறார், உலகத்துக்காக ஜெபிக்கிறார், ஜனங்களுக்காக தேவன் ஜெபிக்கும் பொழுது Jesus is saying, Jesus prayed that all of them may be one. Father, just as you are in me and I in you, they also be in us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, பிதாவே, எப்படி நான் உமக்குள் நீர் எனக்குள், நாம் இருவரும் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ இவர்கள் நமக்குள் ஒன்றாய் இருக்கட்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபமாய் இருந்தது. And this was the last prayer that Jesus was preparing himself to leave this earth. இந்த பூமியை விட்டு போகிற அந்த காலகட்டத்திலே இவ்விதமாய் கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Just as you are in me and I am in you, you also, they also may be in us. நான் எப்படி உமக்குள் இருக்கிறேனோ நீர் எப்படி எனக்குள் இருக்கிறையோ இவர்கள், இந்த ஜனங்கள், என்னை அறிந்து கொள்கிற ஜனங்கள் நமக்குள் இவ்விதமாய் இருக்கட்டும் என்றுதான் கிறிஸ்து இயேசு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And if you see in Romans chapter 8, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, this is what he talks about us. Now we are children, then we are heirs and co-heirs of God with Christ Jesus. 17 வாசிங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம். ஆமென். பாருங்க, தேவனுடைய சுதந்திரமும்
நாம் கிறிஸ்துவுக்குள் உடம் சுதந்திரம். We are co-heirs in Christ Jesus. Now we are children, then we are heirs. We are co-heirs with Christ Jesus. The Father loves us, as I said, the same measure with which He loved Christ. கிறிஸ்துவை எவ்விதமாய் பிதா நேசிக்கிறாரோ, கிறிஸ்து எவ்விதமாய் தனக்குள் இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறாரோ, அவ்விதமாய் கிறிஸ்துவுடைய சபை, கிறிஸ்துவுடைய சரீரமாகிய கிறிஸ்துவுடைய சபையும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற யாவரும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். He calls us to remain in His love, to be steadfast, to be immovable. உறுதியாய் அவருடைய அன்பிலே இருக்க, அசையாமல் தேவனுடைய அன்பிலே இருக்க வேண்டும் என்றுதான் கிறிஸ்து நம்மை பார்த்து காரியத்தை சொல்கிறார். If you remain in my love, you will keep my commands and you will display my character. நீ என்னுடைய அன்புக்குள் நிலைத்திருந்து நீ என்னுடைய சுபாவத்தை நீ தரித்து கொள்ளும் பொழுது, உன்னுடைய குணாதிசயம், உன்னுடைய சுபாவம் அது மாறுதல் அடைந்து நீ கர்த்தரை பிரியப்படுத்தி நீ பிதாவை உன்னுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்துவா என்று ஆண்டவர் சொல்கிறார். Your character will be changed. Your nature will be changed. Your responses to people will change. And you will ultimately live to glorify God in your life. If you remain in my love, if you remain in His love, when you are engulfed in God's love, நீங்கள் ஆண்டவருடைய அன்பிலே நீங்கள் மூழ்கி போய் இருக்கும் பொழுது, தேவனுடைய அன்பினால் நீங்கள் கவரப்பட்டு இருக்கும் பொழுது, தேவனுடைய அன்பினால் நீங்கள் தரித்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய அன்பு உங்களை கட்டி இருக்கும் பொழுது, when you are bound by His love, when God's love becomes your driving force, you can with assurancy, we can say like Paul says, who can separate us from the love of Christ? இப்பேற்பட்ட அன்பினாலே நாம் இணைத்து இருக்கும் பொழுது, இப்பேற்பட்ட தேவனுடைய அன்பினால் நாம் கவர்ந்து இருக்கும் பொழுது, இப்பேற்பட்ட அன்பிலே நாம் உறுதியாய் நாம் அசைக்கப்படாதலாய் இருக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 35 கிறிஸ்துவுடைய அன்பை குறித்து அவன் பேசுகிறான். He talks about his commitment to the love of Christ. We will read few verses. Verse 35 of chapter 8, Romans says, who can separate us from the love of Christ? Shall hardship, shall trouble, or persecution, or famine, or nakedness, danger, peril, or sword? வாசிங்கள். 35ங்களா அது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? I am certain, I have this assurance. நான் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய அன்பினாலே நாம் கவரப்பட்டு இருக்கும் பொழுது, என்னுடைய கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்கிறவன் யார்? He names a whole lot of things. ஒன்றும் கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க அதுக்கு வல்லமை இல்லை. அவருடைய அன்பினாலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறேன். Who can separate us from the love of Christ? இந்த காலத்தின் பாடுகள், இக்காலத்தின் பாடுகள் என்னை கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது. வருங்காலத்தின் பாடுகள் என்னுடைய கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாது. தேவ தூதர்களால் என்னை கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. பூலோகத்தில் இருக்கிற வல்லமைகளால் என்னுடைய கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க ஒன்று கூடாது. நாம் கிறிஸ்துவுடைய அன்பிலே நான் இணைக்கப்பட்டு இருக்கிறேன். நான் அசைக்கப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். காரணம் என் கிறிஸ்துவுடைய அன்பு என்னை நிலைத்திருக்கிறது. பிதாவுடைய கரத்தில் நான் இருக்கிறேன். ஒன்றும் என்னை பிதாவுடைய கரத்திலிருந்து என்னை பற்றி கொள்ளவே
முடியாது. nothing can pluck me out of my father's hand because I am remaining in his love. அவருடைய அன்புக்குள் நான் நிலைத்து இருக்கும் பொழுது அவருடைய உண்மையான அன்பை நாம் ருசி பார்க்க கூடும். ராமன் சொல்வோமா? when I remain in his love is true, his love is genuine, his love is pure, his love is unconditional. This love came down for you and me, and this love will never condemn you. This love will always come to you to accept you, to embrace you, to forgive you, and to give you a new life. ராமன் சொல்வமா? இந்த அன்பு உங்களை புறம்பே தள்ளாது, இந்த அன்பு உங்களை ஆக்கினைக்குள் ஆகாது, இந்த அன்பு உறுதியான அன்பு, இந்த அன்பு கலப்படம் இல்லாத அன்பு, இந்த அன்பு ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பு, இந்த அன்பு வானத்திலிருந்து உமக்காக இறங்கி வந்தது. இந்த அன்பு ஒரு நாளும் உம்மை புறம்பே தள்ளாது. இந்த அன்பு எப்பொழுதும் தன்னுடைய கரத்தை நீட்டிக்கொண்டு என்னுடைய மகன் என்னுடைய மகள் வந்தால் மட்டுமே போதும், நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன், நான் அவனை அப்படியாக ஏற்றுக்கொள்வேன் என்ற இப்பேற்பட்ட அன்புக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்வோமா? Thirdly, he says, remain in my plan. First thing I said, remain in me. Second, remain in his love. Thirdly, we see remain in his plan. Verse 16 says, you did not choose me, but I chose you, and I appointed you so that you might bear fruit. வாசிங்கள். கவனிங்கள். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலும் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனியோ நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ராமன் சொல்வோமா? ஆண்டவர் என்னை ஏற்படுத்தின காரணம் ஏன்? நான் போய் கனி தர வேண்டும், அது மிகுந்த கனியாக இருக்க வேண்டும். ராமன் சொல்வோமா? God has planned you, God has purposed you. God says, I chose you and I have appointed you. ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கால வேளையில் சொல்கிறார், நீங்கள் யார்? don't worry about who you are. I have taken you. நான் உங்களை எடுத்துக்கொண்டேன், நான் உங்களை திட்டம் போட்டு இருக்கிறேன், நான் உங்களை தீர்மானித்திருக்கிறேன், நான் உங்களை நியமித்திருக்கிறேன், நான் உங்களை அபிஷேகித்திருக்கிறேன், நான் உங்களை அங்கீகரித்திருக்கிறேன், நான் என்னுடைய முத்திரையை உங்கள் மீது நான் வைத்திருக்கிறேன், நான் உங்களை உறுதிப்பட்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு கனத்தை தந்திருக்கிறேன் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? God says, yes, I have planned you, I have purposed you, I have chosen you, I have appointed you, I have anointed you, I have approved you, I have sealed you, I have assured you, I have honored you, I have qualified you, I have sanctified you, I have kept you, I have planted you, I have placed you, I have elevated you for a greater purpose, for a greater cause that your mind has not even comprehended. உன்னுடைய மனதிலே போகக்கூட இல்லை, உன்னுடைய சிறிய அறிவினாலே நீ இன்னும் புரிந்து கொள்ளவே முடியல. அப்பேற்பட்ட பெரிய காரியத்துக்காகத்தான் நான் உன்னை ஏற்படுத்தினேன். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நான் உன்னை கொண்டு வந்த நோக்கம், நீ போய் பெரிய கனிகளை தர வேண்டும், மிகுந்த கனியை நீ தர வேண்டும், என்னுடைய ராஜ்யத்தை நீர் கட்டி எழுப்ப வேண்டும், இருளில் இருக்கிற ஜனங்களை நீ வெளிச்சத்துக்குள் கொண்டு வர வேண்டும், ஒரு பெரிய காரியத்தை உனக்கென்று நான் வைத்திருக்கிறேன், அதை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார். இதற்கென்று தான் நான் உங்களை அபிஷேகித்தேன், இதற்கென்று தான் நான் உங்களை வேர்பிடித்தேன், இதற்கென்று தான் நான் என்னுடைய சான்றிதழை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். I have sanctified you, I have anointed you, I have appointed you, I have planted you, I have placed you, I have elevated you for a greater purpose, that you will go and bear fruit, and may that fruit last longer. ஒரு ஆமென் சொல்லுவோமா? I have caused you for that. I have appointed you to bear fruit. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ என்னை கூப்பிட கூட இல்லை. அதுதான் நம்முடைய சாட்சியா இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பு வேண்டும், எனக்கு தேவன் வேண்டும், எனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும் என்ற அந்த தேவை கூட எனக்கு இல்லை. ஆண்டவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் நான் அலைந்தேன், என் நேசர் என்னை தேடி வந்தீர். நீர் எங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ போய் கனி தரும்படியாக நான் உன்னை நிலைத்திருக்கிறேன். This is the assurance of blessing and remaining in him and bearing fruit that will last forever. I want my fruit to last forever. ஒரு ஆமென் சொல்லுமா? நான் சும்மா அப்படியே கனி தர விரும்பல, நான் போனாலும் என்னை பற்றி ஜனங்க பேசணும். ஒரு ஆமென் சொல்லுமா?
அவர் இப்படி செய்தார், இந்த அம்மா இப்படி செய்தார், இந்த அக்கா இப்படி செய்தாங்க, இன்னார் எனக்காக ஜெபித்தார், இவங்களை பார்க்கும் பொழுது இதுதான் நல்ல காரியங்கள் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த கனி என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. எனக்கு எத்தனை பெரிய ஆசீர்வாதமாக இருந்தார், எனக்கு எத்தனை பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருந்தார்கள், எனக்கு எத்தனை பெரிய ஒரு வல்லமையாய் அவர்கள் இருந்தார்கள் என்று ஜனங்கள் நம்மை பார்த்து நினைக்கும் பொழுது நாம் செய்த நன்மையான காரியங்கள் அவருடைய ஞாபகத்தில் வந்து நாம் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமாய் ஜனங்களுக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? God is calling us to remain in His plan because He has greater plans for us. என்னை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று நான் எப்பொழுதும் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படாமல் போனாலும், இன்றைக்கு நான் வெறுமையாக இருந்தாலும், இன்றைக்கு நான் அநேக காரியங்களை செய்யக்கூடாமல் நான் இருந்தாலும் நான் அதை விட்டு கொடுக்கவே மாட்டேன். தேவன் எனக்கென்று பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் ஏற்ற காலத்திலே ஏற்ற சமயத்தில் கர்த்தர் நிச்சயமாக அது உறுதிப்படுத்துவார், அது நிச்சயத்துக்கு அவர் கொண்டு வருவார் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது உங்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுமா? Yes, I know what I'm called for. I know my purposes. I know the plans that God has for me is the best one. ஆண்டவர் எனக்கு சிறப்பான காரியங்களை வைத்திருக்கிறார். இப்பொழுது நான் அமைதியாக இருக்கலாம். 2 வாரத்துக்கு முன்பதாக நான் பிரசங்கித்தேன், நான் இப்பொழுது விழுந்தாலும் மறுபடியும் நான் எழும்புவேன். என் சத்துருவை என்னை பார்த்து நீ சந்தோஷப்படாதே, நான் இப்பொழுது இருளில் இருக்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னை வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவார். அது நம்மை உற்சாகப்படுத்தட்டும். கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஐ எம் நாட் டூ ஓல்டு ஃபார் காட் டு யூஸ் மீ. ஒரு ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் பயன்படுத்தக்கூடாத அளவுக்கு நான் வயசாகவில்லை. எப்பேற்பட்ட வயசு இருந்தாலும் கர்த்தர் என்னை இன்னும் பயன்படுத்துவார். இன்னும் எனக்குள் பலன் மிகுதியாக இருக்கிறது, இன்னும் அபிஷேகம் இருக்கிறது, இன்னும் ஆண்டவர் வைத்த தாளந்துகள் இருக்கிறது. கர்த்தருக்காக ஓட வேண்டும், கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதியான காரியம் எனக்குள் அது ஊன்று கொண்டே இருக்கிறது. ஐ எம் pressed to go forward and to do what God has called me for. கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை நான் நிறைவேற்றாமல் இந்த பூமியை விட்டு நான் போகவே மாட்டேன். கர்த்தர் இதை நிறைவேற்றுவார். உங்களை பார்த்து இந்த கால வேளையில் சொல்கிறேன், whatever God has planned for you, you will fulfill it. You will fulfill it. Your page will never be empty. You will fulfill everything that God has in store for you before you leave this earth. ஒரு ஆமென் சொல்லுமா? இந்த பூமியை விட்டு போகிற நாட்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி விட்டு, நீங்கள் நிச்சயமாக எந்த ஜனங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அந்த ஜனங்களை நீங்கள் சந்தித்து, அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் நிறைவேற்றி, அந்த பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றின பின்புதான் இந்த பூமியிலே உங்களுடைய கண்கள் மூடப்படும். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை காத்துக்கொண்டு உங்களுடைய தேவனுடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுமா? Remain in God's love, remain in God's plan. The next portion I want to talk is remove from the dangers. Remain in me. Remove these 3 things. இந்த 3 காரியங்களை என்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சுருக்கமாய் இந்த 3 காரியங்களை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். First thing, remove from the danger that limits you to the love of this world. இந்த உலகத்தின் அன்புக்கு உங்களை கட்டுப்படுத்துகிற ஆபத்திலிருந்து நீங்கள் விலகி போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். புரிந்தவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகத்தின் அன்பிலிருந்து உங்களை கட்டுப்படுத்துகிற அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் அகன்று போக வேண்டும். Remove from the danger that limits you to the love of this world. இந்த உலகம் என்னை நேசித்தால் போதும், இந்த உலகம் எனக்கு சான்றிதழ் கொடுத்தால் போதும், இந்த உலகத்தின் அன்பிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். 19ஆம் வசனத்தை வாசிங்கள். If you belong to the world, it would love you as its own. As it is, you do not belong to the world, but I have chosen you out of the world, is what God says. 19ஐ வாசிங்கள். நீங்கள் உலகத்தாராய் இராததால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. வராமின்னு சொல்லுமா? இந்த மண்ணு எனக்கு வேண்டாம், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விடவே மாட்டேன். Let us be removed
from that danger that limits me only to the love of this world. இந்த உலகத்தின் அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியத்தின் அபாயத்திலிருந்து ஆபத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? Secondly, he says, remove from the deceit that nothing will happen to you. இந்த வஞ்சகத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். எப்பேற்பட்ட வஞ்சகம்? எனக்கு ஒன்றுமே ஆகாது. 20ஆம் வசனத்தை வாசிங்கள். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். கவனிங்கள், அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். பாருங்க, அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உறுதியானால் உண்மையானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். So the second thing is remove from the deceit that nothing will happen. எனக்கு ஒன்றுமே நடக்காது, ஒரு தீங்கும் எனக்கு நடக்காது, ஒரு காரியமும் எனக்கு விரோதமாக எழும்பாது, ஒரு பர்சிக்யூஷனும் எனக்கு வர, ஒரு உபத்திரவமும் எனக்கு வராது, என்னை யாரையும் நிந்திக்க மாட்டார்கள், நான் கிறிஸ்துவுடைய ஒரு சேனாதிபதியாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், என்னை ஒன்றுமே என்னை சேதப்படுத்தாது என்ற அந்த வஞ்சகத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். Let that deceit be removed from us, that nothing will happen. If it happened to Jesus Christ, அது இயேசு கிறிஸ்துவுக்கு சம்பவித்தால் அது நிச்சயமாக எனக்கு சம்பவிக்கும். அவருக்கு ஒரு பங்காக இருந்தால் எனக்கு பல மடங்கு வரும். அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. I'm not expecting that. ஆனால் வந்தால் நான் ஏன் வந்தது கேள்வியெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இது வரும், கிறிஸ்துவை நான் பின்பற்றதுனால இந்த உபத்திரம் வரும் என்ற அந்த காரியம் எனக்குள் I should be aware of that. ஒரு ஆமென் சொல்லுவோமா? So remove from the deceit that nothing will happen. Number one, I said, remove from the danger that limits you to the world. Remove from the deceit that nothing will happen to you as a Christian. Because நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு உபத்திரமும் வராது, ஒரு பாடும் வராது, ஒரு நிந்தனையும் வராது என்ற அந்த வஞ்சகத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும். கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறதுனாலே எனக்கு ஏராளமான உபத்திரம் காத்து இருக்கிறது. அதை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு பலனை தருவார் என்ற உறுதி நமக்கு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? Number 3, remove from the distortion. Remove from the distortion that bearing the name of Jesus Christ is a trouble-free zone or a safe passage. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய முத்திரை எனக்கு இருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் எனக்கு இருக்கிறது, நான் போகிறது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு இடம், ஒரு சேஃப் பேசேஜ் என்று நாம் ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. 21ஆம் வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். பட் அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியால் என் நாமத்தின் நிமித்தமே, என் நாமத்தின் நிமித்தமாக இவைகள் எல்லாம் எவைகள் நன்மையா? எனக்கு என்னெல்லாம் உபத்திரம் செஞ்சாங்களோ என் நாமத்தின் நிமித்தமாக உங்களுக்கும் இதை செய்வார்கள். See, it says, but they will do all these hurtful things to you for my name's sake, because you bear my name and you identify with me, because நீ என்னோடு கூட அடையாளத்தை வைத்து கொண்டு இருக்கிறதுனாலே, என்னுடைய நாமத்தை நீ தரித்து கொண்டு இருக்கிறதுனாலே எனக்கு செய்த சகல விதமான காரியங்களும் அவர்கள் உங்களுக்கும் செய்வார்கள் என்றுதான் ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் உபத்திரம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, வியாகுலம் வரும் பொழுது, ஏன் ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றிக் கொண்டு இருக்கிறேனே, எனக்கு ஏன் இது வருது என்று சொல்லவே கூடாது. ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறேன், இதெல்லாம் வருன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது, நான் எதிர்பார்த்து தான் நான் வந்திருக்கிறேன், ஆனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாக இருப்பேன் என்று சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அருமையான வசனத்தை வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Philippians chapter 1 verse 29. Have this in your homes. நம்முடைய வீடுகளில் இப்பேற்பட்ட வசனங்களை நாம் வைத்துக் கொள்வோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும். ஐயோ, it says
For you have been granted the privilege for Christ's sake, not only to believe and confidently trust in Him, but also to suffer for Him. So, நாம் விசுவாசிக்கிறதுக்கு மட்டுமே தேவன் என்னை அழைக்கவில்லை, அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் பாடுகளை அனுபவிக்கவும் தேவன் என்னை அருளப்பட்டிருக்கிறது. So, am I a believer or a sufferer? I am a believing sufferer or a suffering believer, however you say. We are not just called to believe, but we are called to suffer. Irrespective of everything that has happened, God says, நானே மெய்யான திராட்சை செடி. I am the true vine. You remain in me and I will remain in you. நான் உன்னோடு கூட தான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உபத்திரம் வந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். வியாகுலம் வந்தாலும் உன் கூட தான் இருப்பேன். என்னுடைய அன்பிலிருந்து உன்னை ஒன்றுமே பிரிக்கவே முடியாது. நீ செய்கிற காரியம் எல்லாம் நீ என்னில் நிலைத்திருந்து, நீ என்னை விடாமல் நீ என்னை பற்றி கொண்டே இரு. உன்னை வைத்து நான் பெரிய காரியங்களை செய்வேன். உனக்கு ஒன்றுமே சேதப்படுத்த நான் விடவே மாட்டேன். Even if something happens to you on this earth, do not worry, you will be with me the next second, is what God says. Varamin Silvama, may we be careful that we will not be deceived by the enemy, that we can do everything on our own. ஆரம்பத்தில் என்ன சொன்னனோ அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். The danger of self sufficiency. ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யவே முடியாது. அந்த தன்னிறைவு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும். ஆண்டவரே, let that self sufficiency leave. I can do this. I don't need my parents help. I don't need anyone's help around. யாருடைய உதவி எனக்கு தேவை? நான் படித்திருக்கிறேன், எனக்கு தெரியும், எனக்கு கை நிறைய சம்பளம் இருக்கிறது, எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கிறது, இதை வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்வேன், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, யாருடைய சகாயமும் தேவையில்லை என்ற அந்த வஞ்சகத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அது ஆபத்தான ஒன்றாய் இருக்கிறது. This morning, my message is simple. We need God. வராமன் சொல்லுமா, எனக்கு தேவன் வேண்டும். எல்லா சூழ்நிலையிலையும் நீர் வேண்டும் அப்பா. நான் எவ்வளோ மேலே போனாலும் நீர் எனக்கு வேண்டும். நான் ஒன்றுமே இல்லாமல் என்னை யாருமே பார்க்கலன்னா கூட நீ எல்லா சூழ்நிலைகள் நடுவிலே நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்கிறவர்கள் எழுந்து நிற்போமா இந்த கால வேளையில்? ஒரு புதிய அர்ப்பணம் இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். May there be a commitment this morning. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நீர் சொல்லிவிட்டீர். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் எனக்கு இது புரிந்ததோ இல்லையோ, ஆனால் கடந்த 2 ஆண்டுகள் எனக்கு நன்றாக நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. உம்முடைய உதவி இல்லாமல், உம்முடைய சகாயம் இல்லாமல், உம்முடைய பிரசனம் இல்லாமல், உம்முடைய வல்லமை இல்லாமல், ஆண்டவரே உம்முடைய தீர்மானம் இல்லாமல், I am nothing, oh God. ஒரு புழு பூச்சை போல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகையால் இந்த காலை வேளை நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Lord, I need you this morning. கரங்களை உயர்த்தி ஒரு புதிய அர்ப்பணம் இந்த காலை வேளையில் இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல இப்பொழுது இருந்தாலும் மறுபடியுமாக நீங்கள் வந்து, ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துக்குள், ஆண்டவரே நீர் எந்த இடத்துக்குள் நீர் எங்களை வைத்தீரோ அந்த இடத்துக்கு நான் மறுபடியுமாக வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கும், நீர் என்னை உடைத்து, ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கும் ஆண்டவரே. Lord, I pray that you would create in me, you would create in me, you would recreate in me, oh God. இந்த கால வேளையில் ஆண்டவரே என்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், உம்மை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசுவே, நீர் எனக்கு தேவை, நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. God, I need you this morning. இந்த கால வேளையில் நீர் எனக்கு தேவை ஆண்டவரே, நீர் எனக்கு தேவை. உமக்குள் நான் நிலைத்து இருக்க வேண்டும் ஆண்டவரே, உமக்குள் நான் நிலைத்து இருக்க வேண்டும், உமக்குள் நான் ஆழமாய் நாட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. என்னோட விசுவாசத்திலே நான் இடறி போகவே கூடாது. சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஆபத்தான காலங்கள் வருகிறது, ஆபத்தான எதிர்காலங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த அரசு இன்னும் எவ்விதமான திட்டங்களை போடுவார்கள் என்று தெரியாது, இன்னும் எத்தனை விடுமுறைகளை போடுவார்கள் என்று தெரியாது ஆண்டவரே. We know that days are not good for us. There are trouble filled days, oh God. There are பிரச்சனை நிறைந்த நாட்கள் எங்களுக்கு முன்பதாக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் வருவோம் என்ற பிரச்சனைகள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த தேசத்தின் ஆளுகை செய்கிறவர்கள் இன்னும் என்னெல்லாம் விதிமுறைகளை கொண்டு வருகிறார்கள் என்று தெரியாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வேண்டும் அப்பா. என்னுடைய விசுவாசத்திற்கு நீர் வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு நீர் வேண்டும், என்னுடைய சபைக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே. உமக்குள் நான் நிலைத்து இருக்க வேண்டும் ஆண்டவரே, உமக்குள் நான் நிலைத்திருந்து ஆண்டவரே நீர் எனக்குள் இருந்து நான் மிகுந்த கனியை தர வேண்டும் ஆண்டவரே. உம்மை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்யவே முடியாது ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்பா.
என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. நான் செயலற்று போகிறேன். நீர் இல்லாமல் நான் செயலற்று போகிறேன் ஆண்டவரே. ஆனால் நீர் இருந்தால் ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன். நீர் இருந்தால் ஒரு மதிலை நான் தாண்டுவேன் ஆண்டவரே. நீர் என்னை உருவாக்குமே, நீர் என்னை உருவாக்கும். கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வந்தது. உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன என்று நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள். சொல்வீர்கள், ஆண்டவரே என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. உமக்குள் நான் எப்பொழுதும் நிலைத்திருக்க, உமக்குள் எப்பொழுதும் நான் நிலைத்திருக்க. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் விசுவாசத்தின் ஓட்டத்தை நான் ஓடி வந்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே நான் இடறி போகவே கூடாது, நான் வழி தவறி போகவே கூடாது ஆண்டவரே, நான் இடரற்று போக கூடாது ஆண்டவரே. நான் உண்மையிலே நிலைத்திருக்க வேண்டும், உண்மையிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் கனி தருகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, முழுமையான ஒரு வாழ்க்கை, கனி தருகிற ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்னுடைய பங்காக இருக்க என்னை தருகிறேன் ஆண்டவரே. Let us say God, a fruitful life. Let me live a fruitful life. Let me live a fulfilling life. Let me live a joyful life. ஆண்டவரே, ஒரு கனி தருகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நாங்கள் அனுபவிக்க எங்களை தருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்கி நாங்கள் கனி தரும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நீர் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய எங்களை தருகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய வயது நிமித்தமாக எந்த இடத்துல, எந்த ஸ்தானத்தில் இந்த காலவேளையில் நீங்கள் இருந்தாலும் என்னை தருகிறேன் அப்பா. என்னை தொடர்ந்து நீர் உருவாக்கும், தொடர்ந்து உம்முடைய சுபாவம் எனக்குள் வரட்டும், தொடர்ந்து கர்த்தருடைய தன்மைகள் எனக்குள் வரட்டும் ஆண்டவரே. மீதி இருக்கிற நாட்கள், இந்த பூமியில் இருக்கிற மீதி இருக்கிற நாட்கள் உம்மை ஆண்டவரே நாங்கள் நன்றாக பிரதிபலிக்க, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்ன தெய்வமே உமக்குள் நாங்கள் நிலைத்திருந்து நீர் தருகிற கனிகளை நாங்களும் தர எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நாம் ஜெபித்து முடிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய அன்பிலே தொடர்ந்து நிலைத்திருக்க, கர்த்தருக்குள் தொடர்ந்து நிலைத்திருக்க, கர்த்தருடைய திட்டங்களிலே தொடர்ந்து நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அதனுடைய எங்களுடைய விரோதமாய் வருகிற சகல விதமான வஞ்சகத்தின் ஆவியை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். உனக்கு தேவன் தேவையில்லை, உன்னுடைய வாழ்க்கையில நீர் தனியாகவே நீர் ஓட்டலாம் என்று சொல்லுகிற குரல்களை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொன்ன தெய்வமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நீர் எங்களுக்கு தேவையாக இருக்கிறீர். உம்மோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செலவு செய்ய நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த யாவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நீர் இடை கட்டி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உம்முடைய கிருபைகள், உம்முடைய தயவுகளை ஒவ்வொரு நாளும் இவர்கள் பார்க்க நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சவால் நிறைந்த வாரமாக இருந்தால், ஆண்டவரை பிரச்சனை நிறைந்த வாரமாக இருந்தால், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலத்தையும் ஆற்றலையும் ஆண்டவரை நீர் மேற்கொள்ளுகிற வல்லமையும் நீர் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் இவர்களை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை நீர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.